ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு vlog வீடியோ தான். மார்னிங் எந்திரிச்சு வந்தனையும் நம்ம குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் கட்டுக்கே போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை பறிச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி அதில் வச்சுருந்தேன். இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் ரீபாட் பண்ணணும். அப்புறம் நம்மக்கிட்ட இருந்த சங்குப்பூ செடி வந்து ரொம்ப ஓல்டு ஆயிடுச்சு, டை ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, உதிர்ந்து எல்லாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா விதை போட்டு மறுபடியும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வளர்ந்த பிறகு பூ வைக்கும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக சமையல் கட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்து சூப் போட்டு வச்சுருந்தாங்க, கொள்ளு சூப்பு. அதை குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து மார்னிங்க்கு வந்து கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னியெல்லாம் அரைக்கலான்ட்டு கொத்தமல்லி சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் சட்னிக்கு என்னென்னலாம் போட்டு அரைச்சிக்கலாங்கிறத வீடியோவில் அப்படியே கவர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னலாம் செய்கிறோங்கிறது தான் கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கீத்து போட்டுக்கிறேன். இந்த நைஃப் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து தேங்காய் கீத்து போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேங்காயெல்லாம் கீத்து போட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு எல்லாம் போட்டு இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து நம்ம கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்காக நான் வதக்கி வச்சுருக்கேன். என்னென்னலாம் போட்டு வதக்கியிருக்கேன்னா தேங்காய், கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 5 தான் போட்டு வதக்கியிருக்கேங்க. இது வந்து தனி வீடியோவை நம்ம சேனலில் இருக்குது, என் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் கவுண்டர் டாப் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, தண்ணியெல்லாம் சிந்தி இருக்குங்கிறதுனால ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு விட்டேன். இது பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சு. நான் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இந்த தாளிப்பை வந்து 2 சட்னிக்கு நம்ம சேர்த்திக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் பிடிக்குங்க. கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி, இந்த மாதிரி காம்பினேஷனாக சாப்பிட்றது பிடிக்கும். சில பேர் கொத்தமல்லி சட்னியில் வந்து உளுந்த பருப்பும் வச்சு அரைப்பாங்க, அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூடாக தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அது என்னமோ தெரியலைங்க, என்ன தான் சூடாக இட்லி சுட்டு கொடுத்தாலும் சூடாக முருகலாக தோசை ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி டேஸ்ட் தான். நான் ஒரு தோசை லவர் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி சூடாக முருகலாக தோசை ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்குங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாத்துக்குமே தோசை ஊற்றி கொடுத்தாச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ கடைசியாக நான் சாப்பிட்றதுக்காக எனக்காக ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ முருகலாக 2 தோசை ஊற்றி நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம ஆல்ரெடி சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னியும் அடுத்து நம்ம கொத்தமல்லி சட்னியும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ போய் நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு வந்தாச்சு. நம்ம கவுண்டர் டாப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னி விளக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சட்னியில் இருக்க கரண்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த சட்னியில் நான் புளி வச்சு அரைச்சிருக்கிறதுனால நம்ம மத்தியானம் இல்லை நைட் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சைடில் மட்டும் நான் இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன், வலிச்சு விட்டு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மதியானம் வேணும்னே எடுத்துக்குவேன், இல்லை அப்படின்னா நைட்டில் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது வெறும் ரசசாதம் இருந்தால் கூட இந்த கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்து இது மாவு பாத்திரம். இதுலேருந்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்து தான் தோசை கலக்கியிருந்தேன். மீதி மாவு இருக்குது. இது அப்படியே வச்சோம்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் எடுத்துரும். அதனால் சைடில் இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வலித்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது நம்ம மாவு வந்து சீக்கிரம் அந்த புளிப்பு வாடை அடிக்காதுங்க. அதனால தான் இது ஒரு டிப்பாகவே எடுத்துக்கோங்க. இதை இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனையும் நம்ம சிங்க் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக பாத்திரம் நிறைஞ்சு போச்சு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடணும். ஸோ அதை தான் பண்ண போகிறேன். ஸோ 1 by 1 பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கிறேன்.
எனக்கு வந்து ஒரு ஹேபிட்டுங்க, நம்ம பாத்திரம் விளக்கும் போது அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் மியூசிக் கேட்டுகிட்டே விளக்குறது பழக்கம் இருக்குது. மியூசிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆடியோவோ அந்த மாதிரி கேட்டுட்டு விளக்குற பழக்கம் இருக்குது. உங்களில் யாருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அலுப்பு தெரியாதுங்க. அவ்வளோதான், விளக்கி முடிச்சாச்சுங்க. நம்ம சிங்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு கையோட. அதுக்கப்புறம் ஒரு நாப்தலின் பால் வந்து அந்த சிங்கில் போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சோப்பு, ஸ்க்ரப்பரு எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு, நல்லா கம்பி ப்ரஷ்ஷு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கழுவிட்டு அந்தந்த இடத்துல வச்சாச்சு. நம்ம சிங்க் இப்படி தான் இருக்குது. இந்த பவுல் வந்து ஏதாவது கசட்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கை கழுவுறதுக்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வேலை முடிஞ்சுது. அடுத்தது வந்து கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா எறும்பு தொல்லை என்னால் தாங்கவே முடியலைங்க. எது வச்சாலும் சாப்பாட்டுக்கே எறும்பு வருது, பாலுக்கே எறும்பு வருது, ஏதாவது ஸ்வீட் வச்சிட்டோம்னா எறும்பு வருது. எல்லா நேரமும் எறும்பு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இதனால தான் வந்து நான் ஒரு எறும்பு சாக்பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஆக்சுவலாக இது எறும்பு கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் போடலாம். இந்த கார்னரில் கவுண்டர் டாப்போட கார்னரில் தான் அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால சுற்றி வர போட்டு விட்டுருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டேன். அப்பப்போ நம்ம போட்டு விட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.